ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. வாங்க, நிகழ்ச்சி தொடங்கிடலாம். வெளியே இருக்கக்கூடிய அன்பர்கள் தயவு செய்து எல்லாரும் உள்ளே வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்டார்ட் பண்ணிக்கலாமாங்க? ஓகே. மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக 82வது மாதாந்திர சிறப்பு கூட்டத்திற்கு விழாவினுடைய முன்னிலையாக நம்முடைய மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்கள், ஐயாவை பத்தி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜோதிடரா இருந்து பல திரைப்படங்கள்ல நடிச்சு, அது மட்டுமல்ல ஆன்மீகத்திலுமே சிறந்து விளங்கி அவரு ஒரு கோவிலை கட்டி நிர்வாகம் இன்னைக்கு வரைக்கும் செய்து கொண்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு மேல ஜோதிட துறையில அனுபவமிக்கவர். பல ஜோதிட நூல்களை எழுதியிருக்கிறார், பல ஜோதிட நூல்களை வெளியிட்டு இருக்கிறார். பல ஜோதிட மாநாட்டிற்கு தலைமை தாங்கி பல ஜோதிட மாநாட்டிற்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து, மதுரையில இருந்து அவருடைய வாடிக்கையாளர் எடுத்துட்டா இன்னைக்கு உலக நாடுகள் முழுவதுமே நிறைய இடத்துல ஐயாவுடைய வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மாரி ஜோதிடத்தை பத்தி நிறைய விஷயத்தை அவரை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அது மட்டுமல்ல, ஜோதிட துறையில பிஹெச்டி முடிச்சிருக்காரு. எதுலன்னா பிரசன்னத்துல சங்கு பிரசன்னம் அப்படின்ற ஒரு தலைப்புல அற்புதமான முறையில பிரசன்ன வழிமுறைகளை பிஹெச்டி முடிச்சு நிறைய பிரசன்ன வழிமுறைகள்லாம் ஒரு டிஃபரெண்டான முறையில எளிமையான முறையில பலன் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறைகள் எல்லாமே பல ஆராய்ச்சிகள் கண்டுபிடித்து இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக திகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்கள் கேபி சிஸ்டத்தினுடைய மூலமாக மிக எளிய முறையில் எவ்வாறு பலன்கள் நம்மளால சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்துல தலைப்புல இப்பொழுது சிறப்புரையாற்ற இருக்கின்றார். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட ஐயா அவர்களை பேச வருமாறு வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். கொஞ்சம் உற்சாகமா கைத்தட்டி கொடுத்தீங்கன்னா சிறப்பா இருக்கும். அனைவருக்கும் இந்த பிற்பகல் நிகழ்வினுடைய எல்லாரும் சாப்பிட்டு அப்படியே கண் அசரக்கூடிய நேரம் இருந்தாலும் நம்மளுடைய வயிற்று பசிக்கு தீர்த்துட்டு அடுத்து நம்மளுடைய மூளை பசிக்கு கொஞ்சம் தீனியை போடுவோமே அப்படின்னு கேட்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இதயம் கழிந்த வணக்கத்தையும், இந்த நிகழ்வுடைய இது 82வது மாதாந்திர கருத்தரங்கம் பள்ளிப்பாளையத்தில் திரு முகுந்தன் முரளி அவர்களால் நடத்தக்கூடிய தொடர்ச்சியாக நடத்தக்கூடிய 82வது மாத கருத்தரங்க கூட்டம். இதனுடைய தலைமையாக என்னுடைய இனிய நண்பர் திரு என்ஜி குமரன் ஐயா அவர்கள் தலைமை ஏற்க, காலையிலிருந்து நிறைய ஜோதிடர்கள், திருச்சியில் இருக்கக்கூடிய ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் குருசனி, சேலத்தில் இருக்க ஆனந்தி அம்மா அவர்கள் குருச்சந்திரன், அதுக்கு பிறகு பரிபூர்ணம் அம்மா அவர்களுடைய உரையாடல் புதன் பற்றி, மற்றும் திருச்சி நண்பர் ஒருத்தர் இப்போ எனக்கு முன்பாக பரிகாரத்தை பற்றி ரொம்ப சுருக்கமாக அழகாக சொன்னார். கோயிலை தேடி தேடி கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காரு. அது ஒரு பெரிய தேடுதல். ஏன்னா எல்லா ஜோதிடர்களையும் ஒரு தேடுதல் இருக்கும். கிரகத்தை தேடிக்கிட்டு இருப்போம்.
மொத்த கிரகம் 9ஆக இருந்தாலும் தேடிக்கிட்டே தான் இருக்கும். பலன் சொல்கிறதுக்கு ஒவ்வொரு வழிமுறைகளை நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம். இருந்த போதிலும் அதுக்கு நிவர்த்தி வரக்கூடியவர்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, இதில் எவ்வளோ அரிசி இருக்குது, எவ்வளோ உளுந்து இருக்குது, இந்த தோசை எப்படி முருகலாச்சு அப்படிங்கிறத விட எது ருசியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் மக்களுக்கு தேவை. அது மாதிரி ஜோடத்தில் பலவிதமான நேர்மறை எதிர்மறை கருத்துக்களோடு பலரும் பேசிக்கிட்டே இருக்கோம். அதுக்கெல்லாம் ஏதாவது இருக்குது, ஆமாம் கஷ்டமாக இருக்குது, நஷ்டமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, அதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னு அவர் அழகாக கூட கொஞ்ச நேரம் பேசியிருக்கலான்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பாக அவருடைய அந்த ஆரம்ப கால பேச்சுங்கிறதுனால சுருக்கமாக பேசியிருக்காரு, ஆனால் நிறைவாக பேசியிருக்காரு. அதே மாதிரி நம்மளுடைய பாரம்பரிய ஜோடத்தில் இந்த அஷ்டவர்க்க பரல்களை பற்றி பரிபூர்ணம் அம்மையார் அவர்கள் ரொம்ப அழகாக ஒரே ஒரு கிரகத்தை மட்டும், அது கோச்சார புதன், லக்னம் முதல் 7 கிரகங்கள், சூரியன்லேருந்து சனி வரைக்கும் இருக்கக்கூடிய சப்த கிரகங்கள் ப்ளஸ் லக்னம், இதில் இருந்து கோச்சார புதன் நிற்கக்கூடிய வீடுகள், அதுக்குண்டான பரல்கள் இருந்தால் என்ன பலன்னு அவங்களும் ரொம்ப அழகாக தெளிவாக எழுதி கொண்டு வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இன்றைக்கு உங்களுக்கும் கிடைச்சிருக்கோம். இந்த காணொளி மூலமாக பார்க்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் ஜோடர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஜோட பொக்கிஷங்களாகவே கிடைச்சிக்கிட்டே இருக்கு. என் பேர் மீனாட்சி சுந்தரம், நான் மதுரையிலேருந்து வர்றேன். நான் இப்போ பேசக்கூடிய கருத்தினுடைய தலைப்பு அப்படின்னா, ஜோடத்தில் நிறைய முறைகள் இருக்குது. அதில் ஒன்று தான் கேபி முறை, கிருஷ்ணமூர்த்தி பத்ததின்னு சொல்லக்கூடிய அந்த கேபி சிஸ்டத்தின் வாயிலாக எளிமையாக பலன் எடுக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு. எளிய பலன் எடுக்கக்கூடிய வழிமுறையை விட கேபி சிஸ்டத்தில் ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, துல்லிதமான பலன். சார் நான் எப்போ வீடு வாங்குவேன், துல்லிதமான பலன். சார் நான் எப்போ கல்யாணம் முடிப்பேன், துல்லிதமான பலன். சார் எப்போ எனக்கு குழந்தை பிறக்கும், இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு குழந்தை பிறக்கும், துல்லிதமான பலன். சார் நான் எப்போ பெரிய கோடீஸ்வரன் ஆவேன், துல்லிதமான பலன். பேங்க்கில் இன்னைக்கு அக்கௌண்ட் ஆரம்பித்தா பணம் நிறையா சேரும், துல்லிதமான பலன். அப்போ ஜோடத்தில் இதுக்கு முன்னாடி துல்லிதமான பலனே இல்லையா அப்படின்னு கேட்டுறாதீங்க, இருக்கு. ஆனால் அதுக்கு நிறைய கணக்கீடுகள், நிறைய வாய்ப்பாடுகள், நிறைய இருக்கு. அதை மனப்பாடம் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு எப்படியும் ஒரு 30-40 வருஷம் தேவைப்படும். புதியதாக வந்திருக்கக்கூடிய ஜோடர்களுக்கு அது ஒரு கசப்பான ஒரு விஷயமாக இருக்கு. 12 ராசிகள், ராகுகேது உள்பட 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள். இது தெரிஞ்சா ஜோசியம் சொல்லலாமே அப்படின்னு ரொம்ப பேர் இந்த ஜோடத்துக்குள்ள பெரிய குழப்பமா இருக்கேன்னு பாதி பேர் காணாம போயிடுவாங்க. மீதி பேர் சொன்ன உடனே பலிக்குதுன்னு சொல்லி ஜோசியத்தை விட்டுட்டு வாக்கு பலிதத்துக்குள்ள போயிடுவாங்க. இப்போ ஜோடம் எங்கேயோ ஒரு பக்கம் கரைஞ்சிக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் உருவாக்கிட்டே இருக்கு. புதிய மக்கள் இந்த ஜோடத்துறைக்குள்ள கற்றுக்கணும்னு சொல்லக்கூடிய ஆர்வத்துடன் இந்த பல நிபுணர்கள், நீண்டகால ஆய்வாளர்கள், நீண்டகால ஜோடர்கள், இவங்ககிட்டெல்லாம் போய் முறையாக கற்றுக்கிட்டு ஜோடம் பார்க்கக்கூடிய மனிதர்களுடைய எண்ணிக்கை என்பது கூடிக்கிட்டே இருக்கு. ஜோடங்கிறது ஒரு அற்புதம். அந்த அற்புதத்தை நம்ம ஒரு நாளோ ஒரு வாரமோ ஒரு மாதமோ ஒரு வருஷமோ இருந்து கற்றுக்க முடியாது. இருந்தாலும் ஆரம்பத்தில் இந்த ஜோடத்தை உள்வாங்கிறதுக்கு பழகிட்டாலே போதும். இப்போ வரக்கூடிய கிளைண்ட்டுகள்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, ராசி என்ன ராசி சார் அப்படின்னு பார்க்க.
லக்கணம், உங்களுடைய லக்கணம் இந்த லக்கணம் அப்படின்னா லக்கணம்னா என்னன்னு கேட்பாங்க. நான் ஆரம்பத்தில் ஜோதிடம் படிக்கும் போகும்போது, சார் என்னன்னு தெரியல, ஜாதகம் தான் நான் இப்போ எங்கள் அப்பா எழுதுனது தாத்தா எழுதுனதுன்னு பார்க்க, என் ராசி என்ன ராசி சார்ன்னு கேட்பாங்க. அப்படின்னா என்னென்னா அப்போ அடுத்து கேட்பாங்க, முதல்ல என் ராசி என்னன்னு கேட்பாங்க. சார் நீங்கள் கடக ராசி அப்படின்னா அப்படின்பாங்க. கடகம்னா உடனே அதுக்கு சிம்பிளை சொல்லணும். இந்த நண்டு படம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த ராசி தாங்க உங்கள் ராசி. ஓ சரி சரி சரி, கீழே என்னென்னமோ எழுத்துலாம் எழுதியிருக்காங்களே அதுதான் அப்படின்பாங்க. முன்னாடி இந்த ராசி பலன்களில் பார்த்தீங்கன்னா ராசி போட்டிருப்பாங்க, அதுக்கு உண்டான சிம்பிள் படம் போட்டிருப்பாங்க. மேசம்னா ஆடு, ரிஷபம்னா மாடு, மிதுனம்னா 2 பிபி ஊதுன பொம்மை, கடகம்னா நண்டு, சிங்கம்னா சிங்கம் உருவம், கன்னின்னா லேடிஸு, இப்படி உருவத்தை போட்டிருப்பாங்க. அதாவது சரியாக பார்க்காம அந்த படத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிற மாதிரி அன்றைக்கி பத்திரிகைகள்லாம் வரும். அது கீழே இந்தந்த நட்சத்திரங்கள்னு நட்சத்திரங்களை போட்டிருப்பாங்க. இப்போ மேசராசினா அசுவனி 1 2 3 4 பாதங்கள், பரணி 1 2 3 4 பாதங்கள், கார்த்திகை 1ஆம் பாதம்னு போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. மேசராசி நட்சத்திரமே ரொம்ப பேர்த்துக்கு தெரியாது, நம்ம சொன்ன பிறகுதான் தெரியும். அந்த மாதிரி இருந்த நிலையிலிருந்து இன்னைக்கு வரக்கூடியவர்கள், சார் எனக்கு இப்போ நம்ம கணக்கு போடுறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நிறைய ஜோசியர்களுக்கு இந்த அனுபவங்கள் இருக்கும், எனக்கு இருந்த அனுபவங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். சார் எனக்கு நான் கணக்கு போட்டேன், தப்பாக போட்டேன் அப்படி வச்சுக்கோங்க. சார் இப்போ உங்களுக்கு சனி திசையில் கேது புத்தி நடக்குது. இல்லையே சார், போன வாரம் இல்லை சார், போன மாதம் 22ஆம் தேதியோட கேது புத்தி முடிஞ்சிருக்கு, கொஞ்சம் சரியாக பாருங்க அப்படின்பாங்க. அப்போ மக்களுடைய விழிப்புணர்வை நம்ம இந்த இடத்துல யோசிக்கணும். நம்ம கணக்கு போடுறதோட அவங்களே கணக்கு போட்டு வச்சுருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான காலகட்டத்தில் பலன் சொல்லும்போது நாம் இன்னும் ஒரு துல்லியத்தை நோக்கிய பலனை நம்ம சொல்ல ஆரம்பிக்கணும். அதற்கு எந்த முறைகள் சரியாக இருக்கும் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், இந்த நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் வாழ்ந்த மிகப்பெரிய ஜோட மாமேதை, ஜோட மாத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய KS கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் உருவாக்கிய ஒரு புதிய ஜோட முறைக்கு பேர் தான் KP சிஸ்டம். கிருஷ்ணமூர்த்தி பத்ததி அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் KP சிஸ்டம் சொல்லிடுவாங்க. இந்த KP சிஸ்டத்தில் அப்படி என்ன அவர் புதுசாக சொன்னார் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னு வைங்க. அவர் எதுவுமே புதுசாக சொல்லலை. அவர் முதல் செஞ்ச வேலை என்னன்னா, நம்மளுடைய பாரம்பரிய இந்திய ஜோட முறை இருக்கு இல்லையா, அந்த இந்திய ஜோட முறையும் மேற்கத்திய ஜோட முறையும் இணைச்சு ஒரு புதிய வழிமுறையை உருவாக்கியிருக்கார், ஒரு புதிய ரூட். அந்த ரூட்டு தான் KP சிஸ்டம். இதில் அடிஷனலாக அவர் எடுத்துக்கிட்டது நம்மளுடைய பாரம்பரியத்தில் இருக்க விம்சோத்ரி தசை தான் எடுத்திருக்காரு. 12 ராசி எடுத்திருக்காரு, 27 நட்சத்திரத்தை எடுத்திருக்காரு. அதை பகுக்கும் போது இந்த 27 நட்சத்திரத்தை நம்ம முன்னோர்கள் 108 பாதமாக பிரிச்சிருக்காங்க. இவர் கேஎஸ்கே என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, அதையும் இந்த கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கு முன்பாக அந்த மீனா நாடின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தட் ஒன்று இருக்கு, அது பல ஜோடர்களுக்கு தெரியும். அது BV ராமனுடைய புத்தகத்தில் 243 பங்கா, அதாவது இந்த 27 நட்சத்திரத்தினுடைய உள்பகுதியாக பிரித்து, உட்பிரிவாக பிரித்து 243 பிரிச்சாங்க. ஆனால் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் இந்த 243 சமமா பிரிக்காம விம்சோத்தரி திசையின் அடிப்படையில்
ஏன்னா நம்மளுக்கு தெரியும் விம்சோத்திரி தசை சுக்கிரனுக்கு 20 வருஷம், சூரியனுக்கு 6 வருஷம். அந்த விம்சோத்திரியின் திசையின் அடிப்படையில் இதை பிரிக்கும் போது ஒரு 6 எண்ணிக்கை கூடியிருக்கு. அதான் 249, 249. இந்த 249 உட்பிரிவா பிரிக்கும் போது ஒரு ராசி அதிபதி, ஒரு நட்சத்திர அதிபதி, இந்த உட்பிரிவா பிரிச்சது தான் உப நட்சத்திர அதிபதினு பிரிச்சிருக்காரு. இந்த உப நட்சத்திர அதிபதியை பிரிக்கும் போதுதான் பலன் துல்லிதமாக கிடைக்குது அப்படின்னு ஒரு பல முறை, பல ஆண்டுகள் அதை ரொம்ப அதே வேலையா இருந்து கண்டுபிடிச்சிட்டார். இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ ஓடக்கூடிய லக்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடக லக்னம். இப்போ இந்த கடக லக்னத்தில் பார்த்தீங்கன்னா அந்த லக்னம் எந்த நட்சத்திரத்தில் ஓடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு பூசம் நட்சத்திரத்தில் இப்போ லக்னம் போகுதுன்னு நம்ம சொல்லிடுவோம். இப்போ ராசி என்ன ராசி ஓடுது அப்படின்னா ரிஷப ராசி ஓடுது. இன்னைக்கு என்ன நட்சத்திரம் ஓடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் ஓடுது. ஓகேயா? இதுதான் பலன். இதை வச்சு நம்ம எப்படி துல்லிதமாக சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கு அவர் நிறைய கருத்துக்களை நம்ம மக்களுக்கு போதிச்சிருக்கார். துல்லிதமான பலன். இப்போ இன்னைக்கு ஒருத்தர் வர்றாருன்னு இங்கே இதே கடக லக்னம், இதே ரிஷபராசி. இந்த கடக லக்னம் ரிஷபராசி இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. அப்போ இந்த கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் கண்டுபிடித்த இன்னொரு முக்கியமான விஷயம் ஆளும் கிரகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆளும் கிரகங்கள்னா இப்போ இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ரூலிங் பிளானட், அதுக்கு ஆங்கிலத்தில் ரூலிங் பிளானட், தமிழில் ஆளும் கிரகங்கள். இந்த ஆளும் கிரகங்கள் 5 அப்படின்னு சொல்லியிருக்காரு. 5னா என்ன? கிழமை அதிபதி, இன்னைக்கு ராசி அதிபதி, இன்னைக்கு நட்சத்திர அதிபதி, ஜாதகம் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஓடக்கூடிய லக்கணம், அந்த லக்கணம் எந்த நட்சத்திரத்தில் போதோ அந்த நட்சத்திர அதிபதி. இப்போ நாமளும் இதை 5 மட்டும் எடுத்துக்க போகிறோம். இன்னைக்கு கிழமை செவ்வாய், இன்னைக்கு டேட்டை போட்டுக்கோங்க. இன்னைக்கு சந்திரன் ராசி, சந்திரன் போகிற இடம் தான் ராசி. இன்னைக்கு ராசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி. இன்னைக்கு போகக்கூடிய சந்திரன் போகக்கூடிய நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி. இப்போ ஓடக்கூடிய லக்கணம் என்ன? கடக லக்கணம், அது சந்திரனுடைய வீடு. அப்போ லக்கணாதிபதி சந்திரன். லக்கணம் நின்ற நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சனி. இப்போ எத்தனை கிரகம் வந்திருக்கு? செவ்வாய், சுக்கிரன், சந்திரன், சனி, சந்திரன், சனி, மொத்தம் 5 கிரகம் வந்துருச்சா? இந்த 5 கிரகம் தான் ஆளும் கிரகங்கள். இப்போ ஒருத்தர் ஜாதகத்தில் இப்போ ஜாதகம் பார்க்க வர்றாரு. நீங்கள் இந்த 5 கிரகத்தை மட்டுமே வச்சு பலன் தீர்மானிச்சிடலாம். ஆரம்ப கால ஜோடர்களாக இருந்தாலும் அதுதான். நீங்கள் நல்ல தேர்வான நீண்ட கால அனுபவம் உள்ள ஜோசியராக இருந்தாலும் இது உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். நீங்கள் பார்க்குற மெத்தடை பாருங்கள், அதோட இதையும் சேர்த்துக்கங்க. எப்படி சேர்க்கிறது அப்படின்னா, இப்போ லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரமும் சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரமும் எதுன்னு பாருங்க. இப்போ இங்கே வந்திருக்கவங்கள சனியும் சந்திரனும் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்காங்கன்னு பாருங்க. 2 கிரகத்தை 5 இருக்கு, நம்ம 2 எடுத்திருக்கோம். சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரமும் லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரமும் 2 நட்சத்திரத்தை எடுத்திருக்கோம். இப்போ 2 நட்சத்திரம் என்ன? சனியும் சந்திரனும். இந்த சனியும் சந்திரனும் உங்க ஜாதகத்தில் உங்க லக்கணத்துக்கு ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தவருடைய லக்கணத்துக்கு எங்க இருக்காருன்னு பாருங்க. இப்போ உங்க லக்கணத்துக்கே பாருங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, லக்கணம் என்ற நட்சத்திரம் சனி உங்க லக்கணத்துக்கு எத்தனாம் இடத்துல இருக்காரு?
நீங்கள் சொல்லுங்கள் சார். உங்கள் லக்கணம் தெரியுமா? துலா லக்கணம். உங்கள் லக்கணத்துக்கு சனி எங்கே இருக்காரு? 10ல் இருக்காரு. அவ்வளோதான். நீங்கள் ராசி சொல்லுங்கள் சார். மகரம். உங்களுக்கு லக்கணத்துக்கு 10ல் எங்கே இருக்காரு சனி? கடகத்தில் இருக்காரா சார்? வேற யாராவது சொல்லுங்க. உங்களுக்கெல்லாம் உங்கள் லக்கணத்தை மட்டும் சொல்லுங்க. யாராவது ஒருத்தர். கும்ப லக்கணம். வெரி குட். உங்கள் ராசி? மீன ராசி. ஓகே. என்ன நட்சத்திரம்? ரேவதி. ஓகே, ரொம்ப நன்றி சார். இப்போ பாருங்க, இப்போ 2 பேரும் சொன்ன விஷயம் என்ன? ஒருத்தர் துலா லக்கணம், லக்னாதிபதி என்ன சொன்னீங்க? சனி எங்கே இருக்காருன்னு கேட்டேன். கடகத்தில் இருக்காரு. இப்போ இந்த சந்திரன் சனியும் உங்களுடைய லக்கணாதிபதி, லக்கணம் என்ற நட்சத்திரம் எங்கே உட்காந்துருக்காரு? உங்கள் லக்கணத்துக்கு சனி எங்கே சார் இருக்காரு? 10ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ இவருடைய கேள்விக்கும் அவர் அந்த பக்கம் சொன்னார்ல, உங்கள் லக்கணம் என்ன சார் சொன்னீங்க? கும்ப லக்கணம். அங்கே லக்கணாதிபதி சனியாகவே வந்துட்டாரா? அப்போ அந்த ஜாதகரை பற்றி இப்போ ஏதோ கேள்விக்கு இருக்காரு. அவருக்கு 4ஆம் இடத்துல, அவர் லக்கணத்திலேருந்து 4ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்காரா? அவருக்கு வீடு, மனை, குடும்பம் இதை பற்றிய ஒரு பிரச்சனை அவருக்கு இருக்கும். உங்களுக்கு தொழில் சார்ந்த பிரச்சனை இருக்கும். சார், நான் கேள்வி உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். 4ஆம் இடம் என்ன? ஏதாவது மனசில் கேள்வி இருக்கா? வீடு சம்பந்தம் 4ஆம் இடம் வந்துருச்சா? இப்போ உங்களுக்கு தொழில், லக்கணம் நிற்கிற நட்சத்திரமோ அல்லது சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம், சந்திரனே இருக்காருனால சந்திரன் எடுத்துக்கிட்டோம். அப்போ இந்த உங்களுக்கு 10ஆம் இடம் தொழில் சார்ந்த கேள்வியோடு நீங்கள் இருப்பீங்க. அவர் வீடு கட்டலாமா, வீடு வாங்கலாமா, அல்லது வீடு விற்கலாமா, வீட்டு சம்பந்தமான பிரச்சனை ஏதோ ஒன்று, வீடு, உங்களுக்கு தொழில். இப்போ சரியாக வந்துருச்சா? இந்த 2லேருந்து இப்போ பலனை நம்ம துல்லிதமாக பார்த்துடலாமா? கேள்வியே தீர்மானிச்சிடலாம்ல. இப்போ சார், உங்களுக்கு தொழில் சம்பந்தமான கேள்வி என்ன கேள்வியோடு வந்திருக்கிய அப்படின்னு இப்போ நான் கேட்டேன்னா, என்ன சார் நான் அதை தான் நினச்சிக்கிட்டு வந்தேன், எப்படி சார் கரெக்டாக கேட்டியா அப்படின்னு. இப்போ உங்களுக்கு சுற்றி வளைச்சிக்கிட்டு ஊர் கதையெல்லாம் சொல்கிறத விட்டுவிட்டு இதை மட்டும் டைரெக்டாக கேட்டால் ஒரு 2 நிமிஷம் இருக்கா? இல்லை, ஒரே நிமிஷத்தில் கேட்டோம். இப்படி சுலபமாக எளிதாக இவர் என்ன நோக்கத்தோட வந்திருக்காரு அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? இப்போ அடுத்து வச்சுக்கோங்க. இப்போ திருமணத்தை பற்றி ஒருத்தர் கேட்குறார். திருமணத்தை பற்றி கேட்டு ஒருத்தர் வர்றாருன்னு வைங்க. யாரு கேட்பாரு? ஜாதகருக்கோ ஜாதகருடைய குழந்தைக்கோ திருமணத்தை பற்றி கேட்பார். அப்போ கேட்கும் போகும்போது அவருக்கான பதில் என்ன சொல்லுவோம்? ரொம்ப எளிமையாக சொல்லுவோம். அப்ப எப்படி சொல்லலாம் அப்படின்னா, வந்திருக்கிறவருக்கு திருமணம்னா அவர் ஜாதகத்தில் 7ஆம் பாவத்தில் சந்திரனும் சனியே இருக்கணும். சரியா? 7ஆம் பாவத்திலேயோ அல்லது சனியோ சந்திரனோ இருக்கணும். லக்கணம் என்ற நட்சத்திரம் இப்போ ஓடக்கூடிய லக்னம் என்ற நட்சத்திரமோ இப்போ ஓடக்கூடிய சந்திரன் என்ற நட்சத்திரம் ரோகிணியா இருக்கனால சந்திரனோ இருந்தால், இப்போ சந்திர நட்சத்திரத்தை விட்டுருங்க, அது குழப்பிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ கார்த்திகையில் சந்திரன் போறாருன்னு வைங்க. அப்போ சூரியனோ சனியோ 7ஆம் இடத்தை குறிகாட்டுச்சுன்னு வைங்க. 2 கிரகமும் குறிகாட்டுது, இதில் ஒன்று தான் குறிகாட்டு 7ஆம் இடத்துல இருக்குன்னு வைங்க. இப்போ சனி 7ஆம் இடத்துல தான் தாமதித்த திருமணம் முடிச்சிடலாம். அவர் இப்போ வந்தாலும் லேட் ஆகும்னு சொல்லிடலாம். இப்போ சூரியன் வந்துருச்சுன்னு வைங்க. சார் வேகமாக பொண்ணு வரப்போகுது, இல்லை மாப்பிள்ளை வரப்போகுது. பொண்ணு ஜாதம்னா மாப்பிள்ளை வரப்போகுது. எப்படி மாப்பிள்ளை வருவார்? அடுத்த கேள்வி. இப்போ சூரியனே 7ஆம் பாவத்தில் அவருக்கு வர்ற ஜாதகத்தில் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கான்னு வைங்க. இன்னைக்கு கார்த்திகை நட்சத்திரம் அப்படி வச்சுக்கோங்க. இல்லை இன்னைக்கு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போறாருன்னு வைங்க. சுக்கரன் 7ஆம் இடத்துல இருக்காருன்னு வைங்க. ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறான், அழகான மாப்பிள்ளை வருவாருன்னு ஒரே பதில், அவ்வளோதான். எளிமையாக முடிச்சுக்கலாம்.
இல்லைங்க ரொம்ப நாளாக வர்ற மாப்பிள்ளை பூரா கண்ணங்கரையன்னு இருக்காங்க அப்படின்னு ஏதோ ஒரு குறைய சொல்லுவாங்க. இல்லை இப்போ அடுத்து வர மாப்பிள்ளை சூப்பராக இருப்பார், சுருட்ட முடியோடு இருப்பார், நல்ல ஹானஸ்டாக இருப்பார், லுக்காக இருப்பார், லைட்டாக கண்ணாடி போட்டிருப்பாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆமான்னு அதே மாதிரி மாப்பிள்ளை வரும், வேகமாக முடிஞ்சிடும். இப்போ லக்கணம் நின்ற நட்சத்திர விதி சனி இருக்காருன்னு வைங்க, மாப்பிள்ளை கருப்பாக இருப்பார். அப்படி மாப்பிள்ளை வந்துச்சுன்னா உடனே முடிச்சிருங்க அப்படின்னு நீங்கள் ஒரு அட்வைஸ் பண்ணீங்கன்னா, அது வரைக்கும் அவன் செவத்த மாப்பிள்ளையாக பார்த்துக்கிட்டு இருக்கான்னு வைங்க பொண்ணுக்கு. அவங்க இப்போ ஒரு மாப்பிள்ளை கருத்த மாப்பிள்ளையாக இருக்காரு, ஆனால் நல்ல வருமானம் இருக்குது, நல்ல உத்தியோகம் இருக்குது, எல்லாமே ஓகே, ஆனால் மாப்பிள்ளை கருப்பாக இருக்காரு அப்படின்னா இப்போ நீங்கள் வேற எந்த கிரகத்தையும் பார்த்தீங்களா? ஒன்றுமே பார்க்கல. அவங்களுடைய வரக்கூடிய நபருடைய சிந்தனை கேள்வி என்னவாக இருக்கும், கொஸ்டின் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். அதுக்குண்டான ஆன்சரை என்ன செய்யலாம், நீங்களே முடிவு பண்ணிடலாம். எத்தனை நிமிஷத்துல கேள்வியை தீர்மானிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம், பதிலை தீர்மானிப்பதற்கு இன்னொரு ஒரு நிமிஷம். இது சரியா தப்பான்னு பார்க்கணும்ல. இப்ப அடுத்த லெவலுக்குள்ள வருவோம். நம்ம ஒரு தீர்மானம் பண்ணாலும் ஒரே நிமிஷம். ஒரு ஜாதகத்துல கேள்வியை ஒரு நிமிஷத்துல நம்மளே தீர்மானிச்சிடும். நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிருங்க, ஒரு 5 நிமிஷம் பலன் சொல்லிட்டு அடுத்த கேள்வியை அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க தீர்மானிச்சிடலாம். இப்போ 4ஆம் பாவத்துல இருந்தா வீடு சம்பந்தமான ப்ராப்ளம் அப்படின்னா அப்புறம் என்ன ப்ராப்ளம், பிரச்சனையா, வாங்கணுமா விற்கணுமாங்கிறதுலாம் அதை நம்மளே சொல்லலாம். இருந்தாலும் எதை தொடர்பான சிந்தனையோட வந்திருக்காங்க, கேள்வியோட வந்திருக்காங்க அப்படின்னு நீங்க பார்த்தோன்னு முடிவு பண்ணிடலாம். 2வது அதற்குண்டான பதிலையும் சொல்லிடலாம். இப்ப திருமணம் விஷயமா வந்தாங்கன்னா 7ஆம் பாவத்துல இதே கிரகம் இருக்கான்னு பாருங்க. எந்த பாவத்துல இருக்கோ அந்த பாவம் குறித்த கேள்வியாகத்தான் இருக்கும். அப்ப இதே இப்போ பாருங்க, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு ஜாதகத்தில் நீங்கள் அவங்க ஜாதகத்தை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு தசா புத்தி ஆந்தரம் இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்துக்கங்க. பலனத்தை துல்லிதமாக தீர்மானிக்கிறதுக்கு இப்போ இது உதவும் தான் உதவும். ரொம்ப எளிமையான வழி இது. எப்படி அப்படிங்கிறத ஒரு விளக்கமாக கேபி ஜோட முறையில் சொல்லப்பட்டிருக்கு. அதை நான் என்னுடைய குருநாதர் மதுரையில் இருக்கக்கூடிய கோபால் ஐயா அவர்கள், அவர்கள்ட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். அதை தொடர்ந்து ஒரு 35-40 வருடமாக அதில் பயணிச்சுக்கிட்டே இருக்கேன். திருமண விஷயங்களில் நாள் நேரம் வரைக்கும் குறிக்க முடியுங்கிறத நடைமுறையில் நிறைய ஜாதகங்களில் அது இதன் மூலமாக சாத்தியமாக இருக்குது.
வீடு எப்போ வாங்குவியோ, எந்த மாதத்தில் வாங்குவியோ, எந்த மாதத்தில் எந்த தேதி இடமாற்றம் உருவாகும் அப்படிங்கிற வரைக்கும் எல்லா கேள்வி கேட்கக்கூடிய நபர்கள் கேட்கக்கூடிய நேரத்தை அளவுக்கு நம்ம குறித்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த முறையில் சொல்லலாம் அப்படிங்கிறத இப்போ ஒரு புத்தகமாக நான் போட்டிருக்கேன். அந்த புத்தகத்தினுடைய பேரே ஆளுங்கிரகங்கள். ஏற்கனவே ஆளுங்கிரகங்கள்னு ஒரு 90 பக்கம் புத்தகம் வெளியிட்டிருந்தேன். அதை அப்போ முழுமையாக விரிவாக்கி ஒரு 370 பக்கத்துக்கு ஒரு புக்கை தயார் பண்ணிட்டேன். இது என்னுடைய 3வது புத்தகம். இதே பேரில் ஏற்கனவே வெளியிட்டிருந்தோம். ஆனால் அது வெறும் 90 பக்கம் சுருக்கமாக தான் வெளியிட்டிருந்தோம். அது பயிற்சி புத்தகம் மாதிரி கொண்டு போகணும், படிப்பவருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆரம்பத்தில் பேசிக்கிலேருந்தே இருக்கணுங்கிற ஒரு நோக்கத்துக்காண்டி இந்த புத்தகம் இப்போ 4வது புத்தகமாக விரிவாக்கி 370 பக்கம் இது வரைக்கும் வந்திருக்கு. இதை படித்தாலே போதும். கிருஷ்ணமூர்த்தி பத்ததியில் இருக்கக்கூடிய இந்த 249 அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஆளுங்கிரகங்களை பற்றி என்ன கேள்வி, எந்த நட்சத்திரத்தில் இருந்தால் என்ன கேள்வி, வரவுடைய லக்கணம் மட்டும் நம்ம இருந்தால் போதும். இந்த ஆளுங்கிரகங்கள் அவர் ஜாதகத்தில் எங்கே இருக்கோ அது குறித்த எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் என்னென்ன விஷயங்கள், இப்போ நவீன கால தொழிலை கூட நீங்கள் தேர்வு பண்ணலாம். என்ன தொழில், எப்போ போவார், பதவி உயர்வு எத்தனாம் தேதி கிடைக்கும், பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கலாம்ங்கிறதுலேருந்து நம்ம ஆரம்பித்தோம்னா, சில பேர் கடைசியாக ஒன்று கேட்பாங்கல்ல, மண்டையை போடுற காலம் எப்போ வரும்னு வயசான ஆளுங்களை பற்றி கேட்பாங்க. அது முதற்கொண்டு அது வரைக்கும் கூட சொல்ல முடியும். ரொம்ப எளிமையாக சொல்லலாம், ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. நிறைய முறைகள் இருக்குது. ஆனால் இந்த கிருஷ்ணமூர்த்தி பத்ததி முறையில் பலன் சொல்வதற்கு ரொம்ப எளிமையான, மிக மிக எளிமையாக எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது அந்த புத்தகத்தினுடைய முக்கிய நோக்கம். அதை சொல்லியிருக்கேன். அது கூடிய விரைவில் வெளிவரும்போது நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் உங்களுக்கு அந்த செய்தியை உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த மேடையில் இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நல்ல எளிய அற்புதமான அந்த பொக்கிஷத்தை உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் எதிர்பாருங்கள். ஏன்னா இப்போ எல்லா வேலையும் ஒர்க்கெலாம் முடிஞ்சிருச்சு. பிரிண்டிங் பைண்டிங் 2 வேலை தான். கூடிய விரைவில் இந்த மாதமோ ஏப்ரலோ அல்லது மே மாதமோ அது வெளிவரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதுக்கும் நாங்கள் இன்னும் பிரச்சனை நான் போட்டு பார்க்கல. ஏன்னா எழுதி முடித்த பிறகு அது பிரசனத்தை போட்டு அது எந்த தேதியை காமிக்குதோ, ஆளுங்கிரகங்கள் எந்த தேதியை குறிகாட்டுதோ அந்த தேதியில் நிச்சயமாக வெளிவரும். உங்களுடைய எல்லோருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஜோசியரும் இந்த புக்கை நான் எது ஓப்பன் டாக்காகவே எழுதிட்டேன், எதையுமே ஒளிவு முறை இல்லாமல். ஏன்னா நான் சொன்னேன்னா ஒரு 1000 பேர்த்துக்கு சொல்லுவேன். ஒரு 1000 ஜோசியர் சொன்னால் 1000 × 1000 1,00,000 மக்களை போய் துல்லிதமான பலன்களை அடைய வைக்க முடியுங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த புக்கை எழுதியிருக்கேன். இது போக இன்னும் ஒரு சில புத்தகங்கள்லாம் நடைமுறையில் எழுதிக்கிட்டு இருக்கேன். அதுவும் விரைவில் வரும். 1 by 1 செய்யவும். எல்லாமே நம்ம இந்த ஜோசியத்தை கற்றுக்கிட்டோம். இந்த ஜோடத்தின் மூலமாக மக்களுக்கு, நம்மளை தேடி வரக்கூடிய அந்த மக்களுக்கு நம்மனால் முடிந்த நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தை செய்யணுங்கிற ஒரு அடிப்படையில் தான் இதை நம்ம ஓப்பன் டாக்காக சொல்கிறோம். இதில் எதுலேயுமே மறைமுகம் இல்லை, சூட்சுமம்லாம் இல்லை. எல்லா சூட்சுமத்தையும் உடைச்சி புத்தகமாக போட்டிருக்கோம். உங்களுடைய வாழ்த்துக்களும் ஆதரவும் அந்த புத்தகத்துக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா பாதுகாக்க வேண்டிய விஷயம் மட்டுமல்ல, படித்து மனதில் ஏற்ற வேண்டிய விஷயங்களாகத்தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இது புத்தக விளம்பரமாக நினச்சிக்காதீங்க, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷத்தினுடைய அறிவிப்பாக இதை நினச்சிக்கோங்க. இந்த வாய்ப்பை நல்கிய அருமை நண்பர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும், இந்த காணொலியை சிறப்பாக
பதிவேற்றம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஹரி பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் என்னுடைய இனிய நண்பர் சேலம் திரு நாராயணசாமி ஐயா அவர்களுக்கும் மற்றும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி. மிக சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்து கேபி சிஸ்டத்தின் மூலமாக எப்படி எவ்வாறு எளிமையான முறையில் பலன் சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஐயாவுடைய அனுபவத்தையும் நிறைய கருத்துகள் ஐயா அவர்கள் இங்க பதிவு செய்திருக்கின்றார். ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போட்டு சிறப்பு செய்ய இருக்கின்றது. உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட ஐயா அவர்களுக்கு சந்தனமாலை நம்முடைய துரைசாமி ஐயா அவர்கள் சந்தனமாலை அணிவித்து சிறப்பு செய்ய இருக்கின்றார். நம்முடைய குமரன் ஐயா அவர்கள் கிரீடம் வைத்து சிறப்பு செய்ய இருக்கின்றார். மகிழ்ச்சி. அடுத்த சிறப்பு பேச்சாளர் ஒவ்வொரு மாத